மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நம்ம இது ஒரு முக்கியமான வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எங்களுடைய ஒரு வருட உழைப்பினுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். சக்தி நீட் அகாடமி ரிசல்ட்ஸ் ஃப்ரம் நீட் 2026 எக்ஸாம். ஓகேயா? ஸோ இந்த ரிசல்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லணும். அது என்ன அப்படின்னா, இந்த என்டிஏ ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது ஒரு பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த கன்சாலிடேட்டட் இன்ஃபர்மேஷன். அதில் ஒரு பேஜை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, 690 மார்க்குக்கு மேலே வாங்கினது 138 பேர். இதை பார்த்து நம்மெல்லாம் ஷாக் ஆகிட்டோம் இல்லையா? 138 பேர் 690க்கு மேலே. ஒரு கஷ்டமான கொஸ்டின் பேப்பர், நமக்கே தெரியும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் சேலஞ்சிங். அதில் போயிட்டு 690 எப்படா வாங்கினானுங்க அப்படின்னு யோசிக்கிறோம். 138 பேர். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் 93%, அதாவது ஒரு 128 பேர் ஃப்ரெஷர். அப்படி போடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போ ஸ்கூல்ல அப்படியே 11th 12th படிச்சுட்டு போர்டு எக்ஸாம் எழுதிட்டு அப்படி போயிட்டு நீட் எழுதுறாங்கல்ல, அதுல 128 பேர் 690க்கு மேல நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்கள், அதாவது ரிப்பீட்டர்ஸ் 10 பேர் தான். அந்த ரிப்பீட்டர்ஸ்லயும் 19 வயசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரே ஒரு தரம் ஒன் டைம் ரிப்பீட்டர் வந்து 10 பேர், ஃப்ரெஷர் 128 பேர். செமையான ரிசல்ட். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% தனியாக நம்ம ட்ரீட் பண்ணி ஒரு ரிசல்ட் நம்ம கொடுக்குறோம், அதை தனி குரூப்பாக நம்ம எடுக்கிறோம். அது மாதிரி ரிப்பீட்டர்ஸுமே அதுக்கு அடுத்த குரூப், ஃப்ரெஷர் அதுக்கப்புறம் உள்ள குரூப், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பார்க்க வரும்போது ஜென்ரலாக கேட்பேன் எப்படி படிக்கிறீங்க என்ன ஏதுன்னு. அது மாதிரி இந்த எம்எம்சியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது ஒரு தரம் கேட்டேன், என்னப்பா எப்படி இருக்கு, எம்எம்சியில் 250 பேரில் ஃப்ரெஷர் எவ்வளோ பேர், ரிப்பீட்டர் எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டேன். ஃப்ரெஷர் 150க்கு மேலே அப்படின்னு சொன்னாங்க. ரிப்பீட்டர் 100 பேர். மொத்தம் 250ல் 150 பேர் ஃப்ரெஷர். ஓ அடேங்கப்பா. சரி, பாய்ஸ் எவ்வளோ பேர், கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்பேன். பாய்ஸ் 150 52, கேர்ள்ஸ் 98 அப்படிம்பாங்க. அந்த டிஃபரன்ஸ் நமக்கு சரி, அப்போ டாப்புக்கு கேர்ள்ஸை விட பாய்ஸ் போகிறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னொன்று, டாப் ஸ்கோர்லாம் ரிப்பீட்டர்ஸை விட ஃப்ரெஷர் கூட வாங்குறாங்க அப்படிங்கிறது இன்னொரு இன்ஃபர்மேஷன். இது பல வருடமாக எப்போதும் நடந்துட்டு இருக்கு. எல்லா அகாடமி, எல்லா இன்ஸ்டியூட்டுக்குமே தெரியும், ரிப்பீட்டர்ஸ் ஓரளவுக்கு மார்க் கொண்டு வரலாம், பட் ஃப்ரெஷரை தான் ரொம்ப டாப்புக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு. சரி, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டெல்டான்னு போட்டிருக்கேன்ல, டெல்டால செகண்ட் ரேங்க் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். கொங்குனா என்ன, நமக்கு டெல்டானா என்ன, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக, டெல்டா ரீஜன் அப்படிங்கிறது திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், இந்த புதுக்கோட்டை, இந்த ரீஜனை தான் நம்ம டெல்டா அப்படின்னு சொல்றோம். பட்டுக்கோட்டை, இதெல்லாம் இந்த ரீஜன்ல செகண்ட் மார்க் சக்தி நீட் அகாடமி. செகண்ட் மார்க் with a group of repeaters. ஓகே, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, கும்பகோணம், நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு. அவங்க எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம், பீட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு 3 மார்க் 663 வாங்கிட்டாங்க. பட் we are happy that we have got the second mark. ஓகே, பட் வி ஆர் நாட் கண்டென்டட். என்னடா அது, நம்மளும் இந்த 138 பேர் இப்படி வாங்குறாங்களே அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது 690, 695, 700 இதெல்லாம் வாங்குறாங்களேன்னு பார்க்கும்போது, we are now open to have tie-ups with some good schools, CBSE schools. CBSE schools based at Trichy, based at Madurai, or based at in this Delta region. If a school is willing to have a tie-up with us, we are ready to take it up forward, and we will be producing very good results, of course. Okay, adanaala I have given my number for the school principal to school correspondents to talk with me if you are interested. So if you want to have a tie-up with the Shakti NEET Academy for a 2 years integrated program, please feel free to contact me, talk to me. We will have a discussion and take it forward. Okay, right. Then லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ், திஸ் இயர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, அதுவும் ரிப்பீட்டர்ஸ் தான். ஓகே, எப்படி இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் நம்ம அப்படியே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ கட் ஆஃப் மார்க் இம்ப்ரூவ் ஆகுது இல்லை, அப்போ நம்மளும் இம்ப்ரூவ் ஆகணும்ல. when the going gets tough, the tough gets going.
ஓகே, வாழ்க்கையில போராட்டமா இருக்கும்போது அதுல திறமசாலி வந்து அந்த போராட்டத்துல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த 550 இருக்கக்கூடிய நம்பர் இங்கே 575 வருது. அப்போ ஒரு 25 மார்க் மேலே போயிருக்காங்க. 525 இருக்கிற நம்பர் 550 இருக்கு. ஓகே, ஸோ இந்த 118 இங்கே 123. அது மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு 25-30 மார்க் மேலே போயிருக்காங்க. ஆக்சுவலாக கட் ஆஃபுமே 28, 30, சில இடத்துல 38 அந்த மாதிரிலாம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நேற்று கட் ஆஃப் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் gives me a feel of satisfaction that yes, number of government medical college seats, number of private medical college government quota seats this year will not be reduced. We will have the same number of seats. Even though we had a less number of students base. போன வருஷம் நம்ம வந்து 824 ஃபுல் அட்டண்டன்ஸ் வந்து 930, அதில் 824 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் ஃபுல் அட்டண்டன்ஸ் 750 ஆக்சுவலி நம்மகிட்ட படித்தது. அதில் மார்க் வந்து 653 ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரென்த் வந்து 930லேருந்து 750க்கு போனாலும் நம்மளுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் சீட் வந்து குறையாது. நம்மளுடைய ஸ்ட்ரைக் ரேட் லாஸ்ட் இயர் 28%, அதாவது 100 பேருக்கு 28 பேருக்கு எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கவுன்சிலிங்லாம் முடியட்டும், கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு தரேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to see our result and wish all these tough guys, hard working children, இவங்களை வாழ்த்த போகிறோம். ஓகேயா? ஓகே, ரைட். ஸோ இது வந்து 92.5 பற்றி பார்க்குறோம். 7.5 தனியாக காமிச்சிட்டேன். 660 Akshaya, congratulations Akshaya for getting the Delta second rank. Okay, then 636 Jiva, 630 Satyaseelam, 622 Mahant Ganesh Kumar, 620 Vaishika, 620 Gautam, 617 Tamil Maran, 606 Netra Pandian, 603 Reshma Sitika, 601 Samyukta Chinnan, and 601 Deepika Ilayaraja. Then 596 Gayatri, 586 Lashmanan, 581 Nishan Sugandhi Sridhar, 581 Jerusha, 580 Narmada Priya, 580 Selva Ganesh, 579 Hidayatul Rishwana, 578 Naveen, 576 Gokul Ram, 575 Venmadi, 575 Nitish, 575 Gokul, 574 Sri Hari Vardhini, 574 Nikita, 574 Darshini Rajkumar, 572 Dhanush, 572 Sri Hari Krishnan, 572 Maithili Priya, 570 Anusha Chinnaswamy, 568 Deepak, 565 Vidyasri, 565 again Abhinaya Gautaman, 565 Azana, 565 Raja, 565 Sabarina, 564 Ilakkuvan, 563 Dharnidharan, 562 Ananya Rani, 561 Logastri, 561 Abarajitan, 559 Ashika Farvin, 559 Gri Raj, 559 Vimalesh, 558 Alakammai, 558 Sana Zareen, 557 Kamesh, 557 Ashmand Hazina, 557 Sweta Madurevel, 557 Dandamil Chelvan, 557 Selva Darshini, 556 Chandru, 553 Sri Vashigaran, 552 Sher Khan, 551 Suresh Kannan, 551 Yashini Ravichandran, 551 Muhammad Sultan, 550 Divya, 549 வரும். அதாவது ஒரு 750 ரிப்பீட்டர்ஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ரிசல்ட். டெஃபினட்டாக நம்ம டீம் ஆஃப் டீச்சர்ஸ், team of office staff, the team of night study wardens, teachers, the kitchen food, parent support, students oda enthusiasm, hard working nature, இது எல்லாத்தையும் எவ்வளோ வேணால் அப்ரிஷியேட் பண்ணலாம். ரைட்டா? எவ்வளோ வேணால் அப்ரிஷியேட் பண்ணலாம். we are very blessed to have a good quality, hard working, sincere students. Right? 549 Afrina Farvin,
549 சத்யா நாகராஜன், 548 வசந்தகுமார், 548 கீர்த்தனா பரமசிவம், 548 சங்க இலக்கியா, 546 திவ்யானந்த், 546 ஜெகனேஷ், 545 ரேஷ்மனா, 545 பவித்ரா ரவிச்சந்திரன், 545 அபூர்வ தர்ஷினி, 544 சிவ ஹர்ஷன், 544 யாழினி சரவணன், 544 ஆஷிஃபா இஸ்மாயில், 543 ஹரிஹரன், 543 பவித்ரா, 543 ரீஃபா, 542 அபிராமி, 542 விஷாகா, 542 நந்து, 542 கலைமணி, 541 அனுஷா, 541 ஆஷிக், 541 சந்தீப், 541 தீக்ஷிதா, 540 அப்துல்லா, 539 அருணா, 538 ரூபஸ்ரீ, 537 செல்வ கணேஷ், 537 சத்விக், 535 மாரீஸ்வரன், 535 ஸ்ருதிலயா, 535 தனிஷ்கா, 535 மணி தமிழன், 534 கோபிகா, 534 அக்கல்யா, 533 மதுமிதா, 533 லியோஸ்ரீ, 533 மதுபிரியா, 532 முகமது ரிஸ்வான், 532 பவானிகா, 532 பிரியதர்ஷினி, 532 மகாஸ்ரீ, 531 தீபிகா, 531 நிர்மல் தருண், 530 ஜோன்சாய் காந்தி, 530 முகமது இர்ஃபான். ஐ எம் வெரி ஷுர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபீல் ஆஃப் ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்பாடா, நீட்டு 26 நல்லா எழுதணும், கேன்சல் பண்ணிட்டாங்க, ரீநீட்டு செம கொஸ்டின் பேப்பர், மறுபடியும் சமாளிச்சிட்டோம். ஸோ இந்த 2 சேலஞ்சையும் சமாளிச்சிட்டோம். ஸோ ஒரு வழியாக நீட்டு பிரச்சனை முடிஞ்சுப்பா, காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஃபீல் வெரி ஹாப்பி. ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காமிங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காமிங்க, கண்டிப்பாக நீங்கள் காமிப்பீங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் காமிங்க. ஓகே, நான் ஜெயித்து விட்டேன் பெருமையாக சொல்லுங்கள். ஓகே, 530 குணசேகரன், 530 ஜோஷிகா ரஷ்மி, 529 சரண்யா ஸ்ரீ, 529 திலீப் குமார், 528 கிஷோர், 528 மோகனஸ்ரீ, 528 ஹீரா, 528 சந்தியா, 528 மௌனிகா, 527 நிஷாந்த், 527 அமிர்தவர்ஷினி, 527 ஸ்ரிதுலயா, 526 வெங்கடேஷ், 525 அக்கல்யா, 525 கவிப்பிரியா, 525 கிருபா, 524 காசி சண்முகம், 524 ஹர்ஷினி, 524 ஜெகதீசன், 523 சுபானு, 522 ஸ்ரீ பாலாஜி ஸ்ரீனிவாஸ், 522 சபரி, 521 வெங்கடேஷ், 520 முத்து விஜய், 520 பிரீத்தி செல்வம், 519 டெய்ஸி, 518 சுஜானா ஃபாத்திமா, 518 காவியா, 517 சுபிக்ஷா, 517 ஸ்ரீ சக்கித்யா, 517 ஹரிஷ் ராகவ், 517 மோகன், 517 தீபிகா ஏலுமலை, 516 சாந்தனி, 516 சிவரஞ்சனி, 516 ரசீன், 515 ஸ்ரீ மகாதேவி, 515 ரக்ஷிதா, 514 மிருதுலா ஆனந்த், 515 நந்தினி சக்திவேல், 513 மோகன சந்திரா, 513 அருள் தாரணி, 513 புவனேஷ், 513 சக்தி சரோஜினி, 512 செபாஸ்டின் அகல்யா, 511 வெங்கடலட்சுமி, 511 சாகித்யா, 511 கோகுல், 510 ஆஜாஸ்ரீ, 510 சுதர்ஷனன், 510 அபினாஷ், 509 சுபலக்ஷ்மி, 509 ஜனனி பிரியதர்ஷினி, 509 பிரியங்கா முத்துராமன், 509 மனோ தீபன், 509 மணிகண்டன், 508 தரணியா, 508 ஸ்ரீலக்ஷ்மி, 508 சாதனா ரமேஷ், 507 யோகேஷ். 500 வரைக்கும் பார்க்குறோம், நிறைய பேர் வாசிக்கிறோம். அவங்களுடைய ஒரு வருஷ உழைப்பு, அந்த பேரை வாசிக்கிறதுல எனக்கு சந்தோஷம். அதை பார்க்குறப்ப கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு, பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்கும். சவுந்தர் 503, 503 விக்னேஸ்வரன், 502 நித்யானந்தி, 502 கௌசல்யா வேதையன், 502 சுஜிதா, 501 ரேஷ்மா, 501
காவியஸ்ரீ ஆறுமுகம் 501, இலக்கியா ராயர் 500, கீர்த்தி இலக்கியா 500, அக்ஷயா கண்ணன் 500, யுகேஷ் 492, ஸ்வேதா ராமச்சந்திரன் கவர்மெண்ட் ஸ்கூல். அதாவது 7.5 ரிசல்ட்ல இவங்க நேம் நம்ம போட விட்டுட்டோம், இப்போ போட்டிருக்கோம். 485 ஃபாத்திமா, நேற்று நைட்டு ஃபோன் பண்ணாங்க, ஃபாத்திமா சார் என் பேரை போடாமல் விட்டீங்க சார்னு. கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் முத்துப்பட்டினம் காரைக்குடி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபாத்திமா. 456 மதுர பாஷினி புதுக்கோட்டை கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த 7.5ல விட்டு போன நேம்ஸும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ என்ன நம்ம இந்த வருஷத்துக்கு என்ன நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து ஒரு 500, இந்த 200 250 இந்த ரேஞ்சிலேருந்து லாஸ்ட் டைம் 258 எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் பிடிஎஸ் ஒரு 15 பேர் 258 அட்மிஷன்ஸ் நமக்கு கிடைச்சது. அது வந்து நான் யூடியூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதை எப்படி 500க்கு கொண்டு போகிறது? குட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் கம் இல்லையா? அதுக்காக ஒரு நல்ல ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறேன். அவசியம் நீங்கள் வாங்க. டுகெதர் வி வில் அச்சீவ். ஓகேயா? ஸோ இப்போ இந்த கேட்டகரி ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி நீட்ல 450க்கு மேலே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 0 கோர்ஸ் ஃபீஸ். ஓகே, வேற என்ன ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன வரும் அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஓகேயா? 0 கோர்ஸ் ஃபீஸ். கோர்ஸ் ஃபீஸ் எதுவும் கட்ட வேண்டியது இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் நம்ம சார்ஜ் பண்ற 1,20,000 ஃப்ரீ ஆயிரும். பிளஸ் அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குல்ல, இதுக்கு ஜிஎஸ்டி 18%, அது ஃப்ரீ ஆயிரும். டோட்டல் 141,600. இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு டோட்டலி ஃபீஸ் இல்லைங்கிறதுனால ஜிஎஸ்டி இல்லை. இந்த அமௌண்ட் உங்களுக்கு டோட்டலி ஃப்ரீ. அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 400க்கு மேலே வாங்கியிருந்தால் the same offer we are giving. 0 course fee. 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தால் 300க்கு மேலே வாங்கியிருந்தால் இந்த கோர்ஸ் ஃபீ ஃப்ரீ அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். இஸ் இட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? தென் நெக்ஸ்ட், இது ஒரு அதிரடியான விஷயம். அது என்னன்னா, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சக்தி, டு ஆல் சக்தி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ, irrespective of your நீட் ஸ்கோர், நீட் ஸ்கோர்ல என்ன மார்க் நீ வாங்கியிருந்தாலும் சரி, நீ என்னோட ஸ்டூடெண்ட். அப்ப யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 0 கோர்ஸ் ஃபீ. ஓகே, வெல்கம் பேக் செல்லம்ஸ். ஓகே, நம்ம வந்து 0 கோர்ஸ் ஃபீ ஃபார் ஆல் சக்தி நீட் ஸ்டூடெண்ட்ஸ். கிராஷ் கோர்ஸ் படிச்சிருக்கலாம், இந்த வருஷம் படிச்சிருக்கலாம், போன வருஷம் கூட படிச்சுட்டு இன்னும் நீட் படிக்கிறது இல்லை திணறிட்டு இருக்கலாம். ஹூஎவர், என்னோட ஸ்டூடெண்ட் சக்தி நீட் அகாடமியில் படித்த அனைவருக்கும் எந்த ஃபீஸும் கிடையாது, கோர்ஸ் ஃபீஸ் எதுவும் கிடையாது. யூ ஆர் வெல்கம். ஓகேயா? ஸோ இது என்னைக்குள்ள வரணும், அது ஒன்று இருக்குல்ல. நான் வரணும்னா நீங்கள் வந்து படித்தா தானே எங்களால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும், டெஸ்ட் வைக்க முடியும். ரொம்ப போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகக்கூடாதுல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ஃப்ரெஷர் ரிப்பீட்டர் பற்றி ஸ்டார்டிங்கில் பேசுனேனே, அந்த ஃப்ரெஷர் இப்போ என்ன பண்ணுறான்? ஜூன் 4ஆம் தேதி ஸ்கூல் திறந்துருச்சு. ஜூன் 4ஆம் தேதி ஸ்கூலில் போய் உட்காந்துட்டான். அவன் பாட்டில் படிச்சுட்டு இருக்கான். அவன் நீட் எழுதலை, இனிமேல் தான் எழுத போகிறான். அவன் ரிசல்ட் பார்க்க வேண்டியது இல்லை, அவன் கட் ஆஃப் பார்க்க வேண்டியது இல்லை, அவன் எம்பிபிஎஸ் அப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு அவன் மனசுல எந்த டென்ஷனும் கிடையாது. ஜூன் மாதம் ஆரம்பிச்சு படிக்கிறான், ஜூலை படிச்சுட்டான், 2 மாதம் நம்ம விட்டுட்டோம். இப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் படிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பயங்கரமாக மார்க் வாங்கிடுவான். என்டிஏலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி போடுவாங்க, ஃப்ரெஷர் தான் வாங்கினாங்க அப்படின்னு போடுவாங்க. ஓகே, புரியுதா? அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் கடைசியாக வந்து நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸை ரெடியூஸ் பண்ணிட போகிறாங்க, தெரில. ஓகே, அதெல்லாம் தெரில. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 7.5%ங்கிறது 10% கூட இந்த வருஷம் ஆகலாம். ஓகே, வி டோன்ட் நோ, பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம வந்து ரிப்பீட்டட், வி ஆர் சிட்டிங் அட் ஹோம். இன்னமும் நம்ம ஒரு மாதம் உட்காந்துட்டு இருக்க கூடாது. அதனால உடனே வந்துடணும். 27th ஜூலை வி ஆர் ஸ்டார்டிங் த கிளாஸ். நான் சொன்ன எல்லா ஸ்கீமுமே 27ஆம் தேதி வர்றவங்களுக்கு தான். ரைட். இப்போ நான் வந்து ஒரு 100 பேருக்கு இந்த ஸ்கீம் அப்படின்னு நேற்று போட்டிருந்தேன். நேற்று நைட்டுக்குள்ள அது 110 115 ஓடிடுச்சு.
அதனால வந்து இதை 300 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 300 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொன்ன அந்த மார்க் ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா, பிசிஆர் இருந்தால் 450க்கு மேலே, எஸ்சிஆர் இருந்தால் 400க்கு மேலே, கவர்மெண்ட் ஸ்கூல்னா 300க்கு மேலே அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ கோர்ஸ் ஃபீஸ் இஸ் அவைலபிள் ஈவன் டுடே. up to 300 students we are taking and all Shakti students also I welcome. அவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி ஜீரோ கோர்ஸ் ஃபீஸில் நம்ம அட்மிஷன் கொடுக்க போகிறோம். தென் 27th கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கம் பேக், கம் அண்ட் ஜாயின் குவிக்லி. தேங்க்யூ.